வணக்கம். கோபமாக வந்து சாந்தமாக அமர்ந்து காட்சி தரும் பெருமாள், பல நூற்றாண்டுகளாக பக்தர்களை காத்து வரும் அந்த அரிய திவ்ய தேசம், அதுதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவேலுக்கை அழகிய சிங்கர் பெருமாள் கோவில். இந்த கோவிலின் அதிசயங்களையும் மறைந்திருக்கும் உண்மைகளையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருவேலுக்கை அழகிய சிங்கர் பெருமாள் கோவில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 46வது திவ்ய தேசமாகும். நரசிம்மருக்கு எதிரில் உள்ள கருடாழ்வார் நரசிம்மரின் உக்கிரம் தாங்காமல் சற்றே தலை சாய்த்து பயத்துடன் இருப்பது மிகவும் அதிசய அமைப்பாகும். இங்குள்ள மூலவர் முகுந்த நாயகன் அழகிய சிங்கர் என்றும் தாயார் வேலுக்கை வள்ளி என்றும் அழைக்கப்படுவர். தீர்த்தம் கனகசரஸ் ஏமசரஸ். ஒரு சமயம் பிரம்மதேவன் யாகம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அரக்கர்கள் அவரது யாகத்துக்கு இடையூறு விளைவித்தனர். இது குறித்து பிரம்மதேவன் திருமாலிடம் முறையிட்டு யாகத்தை சிறப்பாக நடத்த தயை புரியுமாறு வேண்டினார். திருமாலும் பிரம்மதேவனின் யாகத்துக்கு எவ்வித இடையூறும் ஏற்படாதவாறு பாதுகாப்பு அளிப்பதாக உறுதியளித்தார். முன்பு பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுத்த அதே கோலத்துடன் அஸ்தி சைலம் என்ற குகையிலிருந்து புறப்பட்டு பிரம்மதேவனின் யாகத்துக்கு இடையூறு அளித்த அசுரர்களை அவ்விடத்தில் இருந்து விரட்டி சென்றார். அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த இடம் வரை ஓடி வந்தனர். அவர்களை துரத்தி கொண்டு வந்த நரசிம்ம பெருமாள் குளிர்ச்சியான இயற்கை எழில் மிகுந்த இந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார். பயந்து ஓடிய அசுரர்கள் மீண்டும் வந்தால் அவர்களை எதிர்க்க இந்த இடமே சிறந்தது என்று நினைத்து தனது கோப உணர்வுகளை நீக்கி யோக நரசிம்மமூர்த்தியாக அருள் பாலித்து நின்று தரிசனம் தருகிறார். இதனாலேயே இவரது சந்நிதி காமாஷிகா நரசிம்ம சந்நிதி என்று பெயர் பெற்றது. திருமாலின் அவதாரங்களில் மிகவும் போற்றப்படக்கூடிய அவதாரம் நரசிம்ம அவதாரம். திருமாலின் காக்கும் குணம் உடனே வெளிப்பட்ட அவதாரம். பக்தனின் வார்த்தையை பகவான் உடனே காப்பாற்றிய அவதாரம். பிரகலாதனும் தன் தந்தை எந்த தூணை காட்டப் போகிறாரோ அந்த தூணில் நாராயணன் இருக்கிறான் என்பதை உறுதிபட கூற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருந்தான். சங்கடப்பட்டவன் நாராயணனே, இதோ இந்த தூணில் நாராயணன் இருப்பானா என்று விஷம சிரிப்புடன் இரணியன் கேட்டபோது அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட நாராயணன் அந்த தூணிலிருந்து வெளிப்பட தன்னை தயார் செய்து கொண்டான். தான் மூர்கன் என்பதை காண்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்த இரணியன் அந்த தூணை காலால் எட்டி உதைத்தான். தூண் பிளந்தது. தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் இரணியனை அப்படியே தூக்கினார். உள்ளேயும் வெளியேயும் அல்லாத வாசல் நிலைப்படிக்கு கொண்டு சென்று சூரியன் மறையும் சமயமான அந்திப் பொழுதில் தன் மடியில் கிடத்தினார் நரசிம்மர். சிங்க கரத்து நகங்கள் அவனது வயிற்றை குத்தி கிழித்தன. ஏகாந்தமாக நாராயணன் மடியிலேயே கிடந்தான் இரணியன். இந்த வேதனையும் ஒரு சுகமே. இக்கோயிலில் மூலவர் முகுந்த நாயகன் நின்ற கோலமாக கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். இவருக்கு அழகிய சிங்கர் நரசிம்மர், ஆல் அரி என்ற பெயர்கள் உண்டு. தாயார் வேலுக்கை வள்ளி 3 நிலை கோபுரம், ஒரு பிரகாரம் என்று சிறிய கோயிலாக காணப்பட்டாலும் மூர்த்தி பெரியது. கோயில் சுற்று பிரகாரத்தில் சுதர்சன சக்கரத்தாழ்வார் தனி சந்நிதியில் வீற்றிருக்கிறார். இத்தலம் பிருகு முனிவர் வழிபட்டு பேறு பெற்ற திருத்தலமாகும். பிருகு முனிவருக்கு கனக விமானத்தின் கீழ் இருந்து அருள் பாலிக்கிறார் நரசிம்ம பெருமாள். வைகுண்ட ஏகாதேசி உற்சவத்தில் சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் இங்கு நடைபெறும். இத்தலம் காஞ்சிபுரம் விளக்குளை பெருமாள் கோவிலுக்கு தெற்கே அமைந்துள்ளது. வேல் என்றால் விருப்பம். தானாக விருப்பப்பட்டு அமைதியை தேடி இத்தலத்தில் யோகமூர்த்தியாக இருப்பதால் வேலிருக்கை என்றாகி காலப்போக்கில் வேலுக்கை என்றாகிவிட்டது. துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் இந்த நரசிம்ம பெருமாள். பயத்தில் நடுங்குபவர்கள், கெட்ட கனவுகளால் அல்லல் படுபவர்கள், படிப்பில் மந்தமாக இருக்கும் மாணவர்கள் இத்தல பெருமாளை வணங்கினால் உரிய பலன்கள் கிடைக்கும். பக்தர்களை காக்கும் திருவேலுக்கை அழகிய சிங்க பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஓம் நமோ நாராயணா.